தைலமர காட்டிற்குள் சிதைந்த நிலையில் கிடந்த பெண் சடலம். சடலத்தில் கிடந்த துணியை வைத்து உயிரிழந்தது பெண் என அடையாளம் கண்ட போலீஸ். விசாரணையில் வெளிவந்த பல அதிர்ச்சி தகவல்கள். பணப்பிரச்சனையால் பெண் கொலை செய்யப்பட்டது அம்பலம். பேருந்து ஓட்டுநரை கைது செய்து விசாரித்த போலீஸ். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பின் வெளியான தீர்ப்பு. கொலையாளிக்கு நீதிமன்றம் வழங்கிய தண்டனை என்ன? தைலமர காட்டுப்பகுதி வழியா கிராம மக்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ நடு காட்டுக்குள்ள சிதைஞ்சு போன நிலையில பாதி உடலாகவும் பாதி எலும்பு கூடாவும் சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. இத பார்த்த கிராம மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனடியா சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் எலும்பு கூட மீட்டு இருக்காங்க. அடுத்து சுற்றுவட்டார கிராமத்து மக்கள் கிட்ட இந்த கிராமத்துல யாராச்சும் காணாம போயிருக்காங்களா, இந்த எலும்பு கூடு எத்தனை நாளா இங்க கிடக்குதுன்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு கிராம மக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதுக்கடுத்து சடலத்துல இருந்த துணிகளை கைப்பற்றின போலீஸ் இது யாரோட துணி, இந்த துணியை அடிக்கடி யாரு அணிஞ்சிருப்பாங்கன்னு கேட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கும் கிராம மக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. இதனால சுற்றுவட்டார பகுதியில உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆகியிருக்கான்னு பார்த்திருக்காங்க போலீஸ். அதுல 20 நாளைக்கு முன்னாடி துரைசாமிங்கிற நபர் தன்னோட மனைவியை காணும்னு புகார் அளிச்சிருந்தார். இதனால அவரை கூட்டிட்டு வந்த போலீஸ் சடலத்துல இருந்த துணிகளை காட்டி இது உங்க மனைவியோட துணியான்னு கேட்டு இருக்காங்க. அப்போ இது என் மனைவி துளசி அம்மாளோட சேலைன்னு சொன்ன துரைசாமி அங்கேயே கதறி அழுது இருக்கார். இதனால உயிரிழந்தது துளசி அம்மாள்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவங்கள யாரு கொலை செஞ்சாங்கன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல அவங்களோட செல்போன் நம்பரை கைப்பற்றின போலீஸ் துளசி அம்மாளுக்கு யார் அடிக்கடி போன் பண்ணா யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்குன்னு பார்த்திருக்காங்க. அதுல ஜெயபால்ங்கிற நபரோட நம்பரை காட்டி இருக்கு. இதனால அவர் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. புதுக்கோட்டையில உள்ள ரகுநாதபுரம் கிராமத்தை சேர்ந்த துரைசாமி துளசியம்மாள் தம்பதிக்கு குழந்தை இல்லைன்னு கூறப்படுது. இதனால துரைசாமி வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கணவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சோகத்துல இருந்த துளசியம்மாள் தனிமையில வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க சத்துணவு அமைப்பாளராகவும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கடையில இவங்களுக்கும் பிரைவேட் பஸ் டிரைவரான ஜெயபாலுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நார்மலா பேச ஆரம்பிச்சவங்க அதுக்கடுத்து நட்பா பழகி இருக்காங்க. அதுக்கடுத்து 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவும் இருந்திருக்காங்க. அப்போ துளசியம்மாள் கிட்ட இருந்து 3 லட்சம் ரூபாயை கடனா வாங்கின ஜெயபால் அந்த பணத்தை அரசு பஸ் ஓட்டுநர் வேலைக்கு கட்டி பணியில சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு துளசியம்மாளுக்கு பண தேவை ஏற்பட்டு இருக்கு. அப்போ ஜெயபாலுக்கு போன் பண்ணி பணத்தை கேட்டு இருக்காங்க. அதுக்கு ஜெயபால் என்கிட்ட இப்ப சுத்தமா பணம் இல்லைன்னு சொல்லி இருக்காரு. ஆனா துளசியம்மாள் எனக்கு கண்டிப்பா பணம் வேணும்னு சொல்லி ஜெயபாலை டார்ச்சர் பண்ணி இருக்காங்க. ஆனா ஜெயபால் ஏதேதோ காரணம் சொல்லி தட்டி கடிச்சிருக்காரு. இதனால அவங்க 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. சம்பவத்தன்னைக்கு துளசி அம்மாள அங்க உள்ள தைலமர காட்டுக்கு பண விஷயமா பேச கூப்பிட்டு போயிருக்காரு. அப்போ துளசி அம்மாள் நீ என்னோட 3 லட்சம் ரூபாயை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா உண்மையில போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருவேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கோபமான ஜெயபால் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து துளசி அம்மாள சரமாரியா கத்தியால குத்தி கொன்னு இருக்காரு. அதுக்கடுத்து துளசியம்மாள் கழுத்துல இருந்த 5 சவரன் தங்க நகையை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காரு ஜெயபால். ஆனா கிராம மக்கள் மூலமா சடலம் கிடக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணி பஸ் டிரைவர் ஜெயபாலை அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. இந்த வழக்கு புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 9 வருஷங்கள் கழிச்சு இப்ப தீர்ப்பு வெளியாக இருக்கு. அதுல ஜெயபாலுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கு.